இப்போ டெல்லியில் இருக்கிற தோம்புல இருந்துட்டு இருக்கிறோம். டெல்லியினுடைய மிக முக்கியமான பல்வேறு புகழ்பெற்ற தலங்கள் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு வரலாற்று நினைவு சின்னங்களும் நமக்கு சில வரலாறுகளை நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது நான் இருக்கிற இடம் வந்து பாரகாமா டோம்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த பாரகாமா டோம்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 12 கல் தூண் மேல கட்டப்பட்ட ஒரு கல்லறை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள போயிட்டு இன்னும் செய்திகளை பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த கல்லறையானது டெல்லியில் உள்ள லோதி சாலையில் அமைந்துள்ளது. இதற்கு பாரகாமா கல்லறை என்று சொல்லுகிறார்கள். 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற வரலாற்று நினைவு சின்னம் தான் இது. குறிப்பாக லோதி வம்சத்தின் பொழுது கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். பாரகாமா என்ற பெயருக்கு 12 தூண்கள் என்று பொருள், அதாவது 12 கல் தூண் மீது கட்டப்பட்ட கட்டிடம் என்று பொருள். இப்பொழுது நாம் அந்த 12 கல் தூணை தான் பார்த்து வருகிறோம். இது ஒரு செவ்வக வடிவ கல்லறை. ஆரம்பகால இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கல்லறையாகும். குறிப்பாக முகலாயர் காலத்தில் முன்பு பொதுவாக எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு கட்டிடத்தில் இதுவும் ஒன்று. முகலாய காலத்திற்கு முன்பும் பொதுவாக இருந்த ஆப்கானிய மற்றும் இந்திய கட்டிடக்கலை பாணிகளின் கலவையை இந்த கட்டடத்தில் நம்மால் பார்க்க முடியுது. இந்த நினைவு சின்னம் 1200 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. இப்பொழுது பாரகாமா கல்லறையினுடைய மேல் திட்டையின் மீது தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது போல் 12 கல் தூணுடைய கட்டிடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது கருங்கல்லான தூண்களை பார்க்குறோம். இது மேலே தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையினுடைய சிறப்பு அம்சமாக இந்த கட்டிடக்கலை இருக்கிறத பார்க்க முடியுது. மேற்புறம் இருக்கிற குவி மாடத்தில் அரபு எழுத்துக்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நமக்கு சரியாக தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்கள். அரபு எழுத்துக்களை குறிக்கிற எழுத்துக்கள் இந்த இடத்துல இருக்குது. இது பிற்காலத்தில் டெல்லியில் காணப்பட்ட குவிமாட கலரிலிருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த குவிமாட கலருக்கும் இந்த கலருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கே யாரை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சரியாக நமக்கு தெரியல. இது வந்து லோதி காலத்தினுடைய அடக்க முறைகள் மற்றும் அதனுடைய கட்டிடக்கலை விருப்பங்கள் எப்படி இருக்குமோ அதனுடைய மதிப்புமிக்க பார்வையை இந்த கல்லறை நமக்கு காட்டுது. குறிப்பாக அதன் எளிமையான வடிவமைப்பும் சமச்சீரான அமைப்பும் மற்றும் குறைந்தபட்ச அலங்காரத்துடன் பாரகாமா கல்லறை ஒரு மிக முக்கியமான பாரம்பரிய தலமாக இருப்பதை நம்மால் உணர முடியுது. டெல்லியின் ஆரம்பகால இடைக்கால வரலாறு மற்றும் கட்டிடக்கலையில் ஆர்வமுள்ள பார்வையாளர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டிடத்தை பார்க்குறப்பையும் நமக்கு ஒரு சில வரலாறுகள் ரொம்ப ஆழமாக இருக்கும். குறிப்பாக இந்த கட்டிடம் வந்து 1451 1526 இந்த ஆட்சி காலத்திலாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த கல்லறை வந்து மிக முக்கிய திசைகளும் சீரமைக்கப்பட்ட ஒரு செவ்வக அமைப்பை கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கட்டமைப்பின் உள்ளே 12 கல் தூண், ஆல்ரெடி சொல்லிட்டேன், கல் தூண் உள்ளே இருக்குது. இந்த கல்லறை அக்காலத்தின் கட்டிடக்கலை முறைகளையும் பொறியியல் திறன்களையும் பிரதிபலிக்கிற வகையில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக நொறுக்கப்பட்ட கற்களை கொண்டு பூசப்பட்ட மேற்பரப்பின் கட்டடத்தையும் நம்மால் உணர்ந்து பார்க்க முடியுது. இந்த நினைவு சின்னமானது இந்திய தொல்லியல் துறையினுடைய புனரமைப்பு பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு 46 வரலாற்று சின்னங்களில் இதுவும் ஒன்று. குறிப்பாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அழகான தோட்டத்துக்குள்ளே தான் இந்த கட்டிடம் இருக்கிறது. இப்போது நம்ம அந்த கல்லறையினுடைய மேல் பக்கத்தில் கீழே இறங்குறோம். இப்போ இறங்கினா ஒரு பெரிய கேம்பஸ் ஒன்று இருக்குது, அதாவது பெரிய வளாகம். இந்த வளாகத்திற்குடைய பின்பக்கத்தில் தான் அந்த கல்லறை இருக்குது. இப்போது நம்ம பார்க்குற இந்த கல்லறை டோம்புக்குள்ளே எந்த கல்லறையுமே கிடையாது. இது வெறுமையான தட்டையாக தான் இருக்குது, உள்ளே எந்த கல்லறையும் கிடையாது. ஆனால் பார்க்குற இந்த கட்டிடத்திற்கு பின்புறத்தில் 2 கல்லறைகள் இருக்குது. இந்த 2 கல்லறையில் யார் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு இல்லை. சரி, இந்த கட்டடத்தை எப்படி கட்டினாங்கன்னா, இந்த கட்டிடம் இங்கே கிடைச்ச மணல் மற்றும் சின்ன சின்ன கல், இங்கே இருக்கிற சுண்ணாம்பு படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க. இப்பொழுது பின்புறம் உள்ள இந்த கல்லறைக்கு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுதான் இங்கே இருக்கிற 2 கல்லறையில் ஒரு கல்லறை. இது கல்லறை
இந்த கல்லறையை பாருங்கள். இதில் எந்த எழுத்துமோ எந்த குறியீடோ ஒன்றுமே இல்லை. அதனால் எந்த பேர் நமக்கு சரியாக தெரியல. மேல் மாடத்தில் பாருங்கள், வழக்கமாக நம்ம எல்லா கலரையும் பார்க்குறப்ப கலர் நடுவில் இருக்கும், அது மேலே தான் பில்டிங் கட்டியிருப்பாங்க. இந்த பில்டிங் மீன்ஸ் கலர் டோம் தனியாக இருக்குது, கலரை தனி இடத்துல வச்சுருக்குறாங்க. ஒரு சின்ன சிம்பிள் இருக்கிறத பார்க்க முடியுது நம்மால். இதுக்கு அருகில் இன்னும் பக்கத்தில் இன்னொரு கலர் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் சிதலனம் அடைஞ்சிருக்குது. இதுலேயும் எந்த பெயரும் ஒன்றும் கிடையாது, எந்த ஒரு வரலாறு தகவலும் எதுவும் கிடையாது நமக்கு. இங்கே பாருங்க, இதில் ஒன்றும் இல்லை. இந்த 2 கல்லறைகள் தான் இந்த வளாகத்தில் இருக்குது. 2 கல்லறையுமே இந்த கட்டிடத்திற்கு பின்புறம் தான் இருக்குது. வழக்கமாக எல்லா கட்டிடத்திற்கும் உள்ளே நம்ம கல்லறையை பார்த்தோம், இங்கே கட்டிடத்திற்கு வெளியே பார்க்க முடியுது. இப்போது இந்த வெளியில் இருக்கிற அந்த தூண் மேலே வச்சுருக்கிற சின்ன சின்ன தாங்கும் தூண்கள் பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் முழுக்க கருங்கல் தான். முழுக்க கருங்கல். நம்ம டெல்லியில் இது வரைக்கும் பார்த்த கட்டிடங்களில் கல்லறைகளில் இந்த கல்லறைகள் தான் அதிகமான கருங்கல்லை பயன்படுத்துறதை பார்க்க முடியுது. அதாவது மேலே மாடத்துலையும் சரி, வளைவுகளும் சரி, தூண்களும் சரி வித்தியாசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் இன்னொரு பெரிய ஒரு சோகமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த வளாகம் முழுவதும் சரியான முறையில் பராமரிக்கலை. இந்த தெரு ஓரங்களில் வசிக்கிறவங்கெல்லாம் இரவு நேரத்தில் இதை பயன்படுத்திக்கிறாங்க. நிறையா மக்கள் உள்ளே வந்து தங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த இடம் சரியான ஒரு பராமரிப்புக்கு இல்லை, அந்த மாதிரியான இடமா இருக்குது. நீங்கள் இந்த இடத்த பார்த்தாலே தெரியும். இப்போ பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லையா, ஒரு புகழ்பெற்ற இடத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும். ஆனால் மிகவும் முக்கியமான நகரத்தினுடைய மிக முக்கியமான பகுதியில் இப்படி ஒரு இடம் இருப்பது, இடத்தை பராமரிக்காமல் இருப்பது கொஞ்சம் சற்று வருத்தமான செய்தி. எனவே பல வரலாற்று செய்திகளை தாங்கியிருக்கிற நம்முடைய வளன் மீடியா தொடர்ந்து நிறைய தகவல்களை தாங்கிய கட்டிடங்களை உங்களுக்கு காட்டி வருகிறோம். தொடர்ந்து எங்களுடைய காணொலிக்கு ஆதரவு தருகிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது டெல்லியினுடைய நிசாமுதீன் பகுதியில் லோதி ரோட்டில் இருக்கிற பாரகாம்பா டோம். அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நம்ம பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று வருகிறோம். குறிப்பாக நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் பாரகாமா டோம் என்று சொல்லப்படுகிற இடம். நான் ஏற்கனவே சொன்னது போல 12 கல் தூண் மேலே கட்டப்பட்ட ஒரு கல்லறை இது. இந்த கல்லறையில் நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒவ்வொரு கல்லறையும் அமையப்பட்டிருக்கிற மண்டபத்தின் கீழே உள்ள ஒரு கல்லறை இருக்கும். ஆனால் இந்த கல்லறை அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல உள்ள ஒரு கல்லறை இல்லை. வெளிப்பக்கத்தில் ஒரு 2 கல்லறை இருக்குது, அதுக்கும் சரியான எந்த பேரும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இதனோட வரலாறுல நான் தொடர்ந்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட வரலாறு இப்போது நீங்கள் பார்த்துக்கிற இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இறந்துட்டு. டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியானது இதற்கு சமீபத்தில் ஒரு இனாகரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீ பால்வின்சர் குமார் அவர்கள் 2015ஆம் ஆண்டு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. புனரமைப்பு செஞ்சு கொஞ்சம் அழகுபடுத்தியிருக்காங்க. அந்த கல்வெட்டு தான் இது.